ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சமோசா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆயிலோட. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி போட்டுடுங்க. அது கூட ஓமம், ரெட் சில்லி, ஜீரகப்பொடி, சாட் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறமா வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிவிடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசனையும் ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பக்கம் அதை ஆற விட்டுடலாம். சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிடலாம். சென்டரில் ஒரு கட் பண்ணிடலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில். வாட்டர் வச்சு அந்த கார்னர்ஸை சீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிடுங்க. இப்படி இதில் ஒரு 8 சமோசாஸ் உங்களுக்கு வரும். நல்ல ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.